வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் பார்க்குறது இப்போ நன்கு விற்பனையாகக்கூடிய பால் சர்பத் எப்படி தயார் பண்ணது இப்போது பார்க்க போகிறோம். தொடர்ந்து எமது கலர் ப்ளஸ் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாம் பார்க்குறது சப்ஜா விதை பாதாம் பிசின். இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முதல் நாளே சிறிதளவு எடுத்து தண்ணியில் நீங்கள் போட்டு ஊற வச்சுக்கிடுங்க. பாதாம் பீசினா முதல் நாளே நீங்கள் போட்டு ஊற வச்சுக்கிறது நல்லது. சப்ஜா விதையை ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சாலே அது நல்லா பெருசாக வந்துடுங்க தண்ணியில் போட்டவனே. இதுவும் முதல்ல தயார் பண்ணி வச்சுங்க. அடுத்தது நன்னாரி சிரப்பு. அது ஏற்கனவே ஒரு வீடியோ நான் தமிழ் தொழிலில் போட்டிருக்கேன். யூடியூப்பில் நிறைய நன்னாரி சிரப்பு எப்படி தயார் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோஸ் இருக்குது. அது ஒன்றும் நீங்களே தயார் பண்ணி வச்சுங்க. நன்னாரி சிரப்பு. பால், நல்லா திக்கான பால், அதையும் ரெடி பண்ணி வச்சிங்க. இப்போ இந்த சப்ஜாவை போட்டு ஊற வைக்கிறேன். இது ஒரு 15 நிமிஷத்துலேயே நல்லா உப்பி வந்துடுங்க. பாதாம் பிசின் ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. அப்போ தான் அது நல்ல ரிசல்ட்டு தரும். இவைகள் தான் முக்கியமான பொருள். அடுத்தது ஐஸ். ஐஸை தூளாக்கணுங்க. தூளாக்கப்பட்ட ஐஸ், அதுக்கு ஒரு இயந்திரம் இருக்குது. அதை பற்றி தனியாக வீடியோ போடுறேன். இப்போ நாம் பார்க்குறது பாதாம் பிசின். இது தான் இந்த மாதிரி ஆயிடுங்க. இதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கலர் சேர்த்துக்கணுங்க. நான் கலர் எதுவுமே சேர்க்கலை. கலர் சேர்த்துக்கணும். கலர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பால் சர்பத் கலராக வந்துடுங்க. இப்போ நான் வெள்ளை கலர் பால்லே செய்கிறதுனால வெள்ளையாக தோணும். இப்போ சப்ஜா விதை நல்லா இதாகிடுச்சிங்க. இந்த மாதிரி தான் சப்ஜா விதை ஊறிச்சுன்னா அப்படியே மேலே ஊறி போய் வருங்க. இப்போ முதல்ல பால் சர்பத் தயார் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இவை தான்: பால், நன்னாரி சிரப்பு, இந்த சப்ஜா விதை, பாதாம் பிசின், ஐஸ் க்யூப்ஸ். இவை தான் தேவையான மூலப்பொருட்கள். ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அதில் முதல்ல பாதாம் பிசினை போட்டுக்கிறோம். தேவைப்பட்டால் சப்ஜா விதையை போட்டு கொடுங்க. அது வாடிக்கையாளர் விரும்புகிறத பொறுத்து இருக்குது. வாடிக்கையாளர் என்ன விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. பால், ஏற்கனவே பாதாம் பிசினில் கலர் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் கலர் சேர்க்கல, அதனால் வெள்ளையாகவே தான் இருக்கும். நன்னாரி சிரப்பு ஊற்றிக்கணும். அடுத்து நன்னாரி சிரப்பு ஊற்றிங்க. நன்னாரி சிரப்பு தான் நல்லா சுவையை கொடுக்கக்கூடியது, இனிப்பை கொடுக்கக்கூடியது. இது எல்லாமே ஒரிஜினல். நான் செய்கிறது எல்லாம் ஒரிஜினல். கடைகளெல்லாம் கலராக இருக்குங்க. குளிர்ந்த பாலை ஃப்ரிட்ஜில் வச்சே இல்லை ஃப்ரீசரில் வச்சே ஊற்றணுங்க. ஐஸ், தூளாக்கப்பட்ட ஐஸை போட்டு கலந்து கொடுத்திங்கன்னா ஒரு டம்ளர் 200 ml கொண்ட ஒரு இது 40 ரூபாங்க இதோட விலை. எப்படி பார்த்தாலும் 20 ரூபா தான் அடக்கம் வரும். லாபம் 20 ரூபாங்க. 100 மடங்கு லாபம் தரக்கூடிய இந்த தொழிலை செய்கிறது எப்படின்னு ஏற்கனவே தமிழ் தொழிலில் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.